எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சோஷியல் மீடியாவை திறந்தாலே 100ல் 90 ரீல்ஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி மட்டும்தான் வருது. நம்மளுக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருந்தாலும், நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருந்தாலும், அதுக்கு பின்னாடி இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸை நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண மறந்துடுறோம். ஸோ நான் அதை பண்ண போறேன். 1996ல் மரியா ஃபார்மன்ற இவங்க தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல முதல்ல FBI கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா 20 வருஷத்துக்கும் மேல US கவர்மெண்ட் அவங்க கேஸை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. பை 1997 கில் ஹார்ட்ன்ற ஒருத்தவங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா இருக்கிற டைம்ல அவருக்கு அகேன்ஸ்டா லாஸ் சூட் ஃபைல் பண்றாங்க. அண்ட் பை 2005 மைக்கேல் ரைட்டர்ன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை ரொம்ப சீரியஸான விஷயமா எடுத்துக்கிறாரு. ஆஃப்டர் ஒரு 14 இயர்ஸ் குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு அகேன்ஸ்டா இருக்க எல்லா லீட்ஸும் கலெக்ட் பண்றாரு வித் ஹெல்ப் ஆஃப் ஜோசப் ரிக்கரின்ற ஒரு டிடெக்டிவ் கூட சேர்ந்து. அண்ட் பை 2007 பார்ட்லி ஜே எட்வர்ட்ஸ்ன்ற ஒருத்தர் வந்து எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல இருக்கிற விக்டிம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாரு. 2008 இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன பண்றாருன்னா US கவர்மெண்டே மொத்தமா வாங்கிடுறாரு. அண்ட் அவருக்கு மேல போட்ட எல்லா கேசஸையும் ரிமூவ் பண்ணிட்டு மொத்த உண்மைகளையும் மறைக்கிறாரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அலெக்சாண்டர் அக்கோஸ்டான்ற ஒரு US அட்டோர்னி கூட ஃபெடரல் நான் ப்ராசிக்யூஷன் ப்ளீ டீல் மேக் பண்றாரு. லிட்டரலா கவர்மெண்டே வாங்கிட்டாரு. அண்ட் பை 2015 வெர்ஜினியா கிஃப்ரின்ற ஒருத்தவங்க எப்ஸ்டீனுக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அங்க இருக்க பெரிய பெரிய லீடர்ஸோட நேம் வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் ஹெசிடேட் பண்ணாம she was moving forward. And by 2018 ஜூலி கே பிரவுன்ன்ற ஒரு ஜர்னலிஸ்ட் அவங்க மேகசின்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி ஃபுல் எக்ஸ்போஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதை பார்த்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அண்ட் பை 2019 ஜெஃப்ரி பெர்மன்ற இவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு அகேன்ஸ்டா நிறைய கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாரு. அண்ட் இவங்கள மாதிரி நிறைய ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸ் இந்த விஷயத்துல இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க டு எக்ஸ்போஸ் many things which is been hidden in the file. நான் இந்த ஃபைல்ஸ் பத்தி மற்ற வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ்ல பாக்குறதுக்கு பதிலாக நம்மளே படிப்போம்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருக்க ஒரு கான்வர்சேஷன் படிக்கும் போது, அதுல இருக்க ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது லைக் ஒரு மனுஷன் எவ்வளவு கேவலமா போக முடியுன்றதெல்லாம் அந்த இடத்துல நான் என்னால உணர முடிஞ்சது. கையில காசு இருந்தா என்ன பண்ணலான்ற ஒரு மென்டாலிட்டியில அங்க இருந்த மக்கள் இருந்ததா என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த ஃபைல்ல உலகத்துல இருக்க அத்தனை பவர்ஃபுல் பீப்புளும் அங்க இருக்காங்க. லைக் அவ்வளவு பெரிய ஃபைல் இப்போ எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னா மேபி இதோட பெரிய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி மறைச்சிட்டு இருக்கலாம்ன்ற ஒரு தியரி which I personally believe. தியரிலாம் ஒரு காலத்துல தியரியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு அப்புறம் தியரி இட் மேக்ஸ் சென்ஸ். லைக் மைக்கேல் ஜாக்சன் வந்து அந்த சாங் மூலமா உண்மையை சொல்ல வராரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க சாத்தான் வழிபடுறாங்க. லைக் பால் இஸ் த கிங் சொல்லிட்டு ஒரு விஷயம் சுத்திட்டு இருக்கு. கேனிபாலிசம் சொல்லிட்டு எக்கச்சக்க தியரி லைக் நிறைய டாட்ஸ் கனெக்டிங் அண்ட் இந்த டாட்ஸும் கனெக்ட் ஆகுது. எனக்கு ஒரு 2 கேள்வி தான் மக்களே. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மட்டும் தானா இல்ல இதோட பெரிய விஷயங்களை தான் மறைக்கிறதுக்காக எப்ஸ்டீன் ஃபைல்ஸை கவரா யூஸ் பண்றாங்களா? அண்ட் இது வரைக்கும் தியரா நம்ம பேசின சில விஷயங்கள் அது தியரி தானா இல்ல நிஜமாவே இருக்கா? நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா மக்கள் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு விஷயத்துல எங்கேஜ் பண்ணி வேறொரு விஷயத்துக்கு they are planning நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் which is my conspiracy theory. சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்க ஐடியாலஜி உங்க தியரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ஸ் ஆர் ஓபன். Thank you.